ஹலோ ஆல் வணக்கம். ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் செலினியம் டவுன்லோட் பண்ணியிருப்போம், அதை செட்டப் பண்ணி ஒரு ப்ராஜெக்டில் கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். ஸோ தட் நம்மளால் ஆட்டோமேஷனை பண்ண முடிஞ்சுது. இப்போ இந்த வீடியோவில் ப்ரௌசர் கமெண்ட்ஸ் தான் என்னென்னு படிக்க போகிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி வெப் ப்ரௌசரை லான்ச் பண்ணணும், வெப் ப்ரௌசரை மேக்ஸிமைஸ் பண்ணணும் அண்ட் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ண முடியணும். அதனால் ஃபர்ஸ்ட் திங் ப்ரௌசர் ரிலேட்டட் கமெண்ட்ஸை இந்த வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், செலினியம் இப்போ இந்த கோர்ஸ் நம்ம ஜாவாவில் தான் படிக்கிறோம். அண்ட் இப்போ நான் வெப் டிரைவரை பற்றி அதோட மெத்தட்ஸ்லாம் பற்றி சொல்லும்போது அது ஆக்சுவலாக என்ன கான்செப்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நான் கம்ப்ளீட் கோர் ஜாவை சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதில் இருக்க எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோர்ஸை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக எஃபெக்டிவாக புரியும். ஓகே, இப்போ செலினியமில் ப்ரௌசர் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்றத ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம் மூலமாக பார்க்கலாம். ஒரு ப்ரௌசரை ஹேண்டில் பண்ணுற காமனான மெத்தட்ஸ்லாம் வெப் டிரைவர் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸில் எழுதியிருக்காங்க, சரியா? ஆனால் இதுக்குள்ள கோடு இருக்காது. ஏன்னா இன்டர்ஃபேஸ் ஜஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை மட்டும்தான் ஹோல்ட் பண்ணும். அதாவது உள்ள பாடி இருக்காது, உள்ள கண்டென்ட் இருக்காது. யாருமே கோடு எழுதியிருக்க மாட்டாங்க, ஓகேவா? ஓகே, வெப் டிரைவர்ன்ற ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள வெப் டிரைவர் அதாவது ப்ரௌசர் ஹேண்டில் பண்ணுற மெத்தட்ஸை டிஃபைன் மட்டும் பண்ணி வச்சுருப்பாங்க, கோடு எழுதியிருக்க மாட்டாங்க. இந்த வெப் டிரைவரை டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க ஓன் லாஜிக்கை எழுதிப்பாங்க, அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் வெப் டிரைவரை குரோம் டிரைவரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குது, ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குது, எட்ஜ் டிரைவரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கும். அப்போ என்ன அர்த்தம், அந்த மெத்தட்ஸ்லாம் இங்கே ஓவர் ரைட் ஆகும். அந்த மெத்தட்குள்ளே அவங்களோட லாஜிக் எழுதுவாங்க. அதாவது குரோம் ஹேண்டில் பண்ணுற லாஜிக் குரோம் டிரைவர் மெத்தட்குள்ளே இருக்கும். அதாவது குரோம் டிரைவர் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸ்குள்ளே இருக்கும். ஆனால் அதே மெத்தட்ஸ் ஃபயர்ஃபாக்ஸ்குள்ளே இம்ப்ளிமெண்ட் ஆகி ஓவர் ரைட் ஆகும். பட் அதுக்குள்ளே ஃபயர்ஃபாக்ஸை லான்ச் பண்ணுற மெத்தட்ஸ், ஃபயர்ஃபாக்ஸை டைட்டில் ரீட் பண்ணுற மெத்தட்ஸ்னு அந்த ஃபயர்ஃபாக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இல்லை எட்ஜ் டிரைவர்ன்ற ப்ரௌசர் ஆட்டோமேட் பண்ணுமா, சேம் மெத்தட்ஸ் தான் நம்ம கால் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் படிக்கும்போது சேம் செட் ஆஃப் மெத்தட்ஸ் தான் படிப்பீங்க, பட் இம்ப்ளிமெண்டேஷன் வெவ்வேறு கிளாஸ் லெவலில் இருக்கும். ஸோ தட் அந்த ப்ரௌசரை ஹேண்டில் பண்ணுற விஷயம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சராக தான் செலினியம் உருவாயிருக்கு. இதை இன்னும் சிம்பிளாக புரியணும்னா நம்ம ப்ரோக்ராம்குள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ணி புரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு வெப் டிரைவரோட தேவை இருக்குது, ஓகேவா? அதில் இருந்து தான் மெத்தட்ஸ் எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அப்போது நான் வெப் டிரைவர்ன்ற ரெஃபரன்ஸை ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். வெப் டிரைவர் ஸ்பேஸ் டிரைவர், ஓகே, ஈக்குவல் டு, ஓகே, வெப் டிரைவர்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ் தான், அது டிஃப்ரெண்ட் ப்ரௌசர் கிளாஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு, கரெக்டாக? ஸோ நமக்கு எந்த ப்ரௌசர் ஆட்டோமேட் பண்ணுமோ அந்த ப்ரௌசருக்குன்னு எழுதப்பட்ட கிளாஸோட ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் குரோம்னா வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர், ஓகே, கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ஒரு வார்னிங் கிடைக்கும், இந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செலினியம் கான்ஃபிகர் ஆகிருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக இம்போர்ட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, அடுத்தது குரோம் டிரைவர், இந்த கிளாஸை இம்போர்ட் பண்ணுன்னு சொல்லுது. சேஞ்ச் டு குரோம் டிரைவர், ஓகே. இதை நம்ம செக் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ் டு லான்ச் ப்ரௌசர். இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு பயன்படுதுன்னா ப்ரௌசரை லான்ச் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஓகே, நான் ரைட் கிளிக் பண்ணுறேன், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, பார்த்தீங்களா, ஒரு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆயிருக்கு. குரோம் இஸ் பீயிங் கண்ட்ரோல் பை ஆட்டோமேட்டட் டெஸ்ட் சாஃப்ட்வேர். ஃபைன். இப்போ இதே கான்செப்ட் தான் எனக்கு வேற ஒரு ப்ரௌசர் ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அதில் ஸ்கிரிப்ட் எழுதணும், அந்த மாதிரி தேவை இருக்கும்போது நீங்கள் சேம் கான்செப்ட் தான் வெப் டிரைவர் டிரைவர்ன்றது நம்ம கொடுக்குற நேம் தான், ஓகேவா? D1 கூட கொடுக்கலாம், நீங்கள் டி கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுக்கலாம். ஆனால் இந்த இன்டர்ஃபேஸ் நேம் வெப் டிரைவரை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. டிரைவர், ஓகே, ஈக்குவல் டு நியூ எட்ஜ் டிரைவர், ஓகே. இப்போ எட்ஜ் டிரைவர்ன்ற கிளாஸை நம்ம இம்போர்ட் பண்ணலாம், சரியா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ப்ரௌசரை தான் லான்ச் பண்ண போகுது. பட் இந்த வாட்டி குரோம் டிரைவர் கிடையாது, எட்ஜ் டிரைவர். பார்த்தீங்களா, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இஸ் பீயிங் கண்ட்ரோல் பை ஆட்டோமேட் டெஸ்ட் சாஃப்ட்வேர். இது ஒரு எட்ஜ் ப்ரௌசர், சரியா?
இப்போ அடுத்தது நம்ம கிரியேட் பண்ண அந்த டிரைவர் ஆப்ஜெக்டை வச்சு என்னென்னலாம் மெத்தட்ஸை கால் பண்ணலாம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட் பண்ண 6 மெத்தட்ஸ் தான் ப்ரௌசரை ஹேண்டில் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். ஓகேவா? ஃபர்தராக நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் படிப்போம். பட் இந்த மெத்தட்ஸ் யாருமே நம்ம ப்ரௌசர் கமாண்ட்ஸ், அதாவது ப்ரௌசர் ஹேண்டில் பண்ணுற மெத்தட்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் கெட்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ கெட் மெத்தட் இஸ் யூஸ் டு நேவிகேட் டு எ ஸ்பெசிஃபிக் யூஆர்எல். அதாவது ஒரு யூஆர்எல் மூலமாக ஒரு வெப் அப்ளிகேஷனை லான்ச் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் கெட். டிரைவர் டாட் கெட். ஓகே, இதில் நம்ம ஒரு யூஆர்எல்லை பாஸ் பண்ணணும். யூஆர்எல் வந்து டபுள் கோட்ஸில் பாஸ் பண்ணணும். டபுள் கோட்ஸில் அந்த யூஆர்எல் போடணும். அந்த யூஆர்எலும் ஹெச்டிடிபிஎஸ்ன்ற அந்த ப்ரோட்டோகாலோட போடணும். https :/ இப்போ நம்ம google.comனு போடுவோம். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ப்ரௌசர் ஓப்பன் ஆயிருக்கு, google.com லான்ச் ஆயிடுச்சு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கமாண்ட் கெட் டைட்டில். ஓகேவா? டிரைவர் டாட் கெட் டைட்டில். கெட் டைட்டில்னா ஒரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது, அந்த ப்ரௌசர் ஒரு டேப்பில் தான் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் அந்த டேப் நேம்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அது என்ன அப்ளிகேஷனோ அதை பேஸ் பண்ணி ஒரு நேம் இருக்கும். அந்த நேமை இது ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணுது. சின்ஸ் இது ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணுறதுனால நம்ம இதை பிரிண்ட் பண்ணலாம். டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என், இதுக்குள்ளே நம்ம போடுவோம் அந்த கோடை. டிரைவர் டாட் கெட் டைட்டில். ஓகே, இப்போ இந்த கெட் டைட்டில் என்ன பிரிண்ட் பண்ணுது நம்ம பார்ப்போம். ஓகே, google.com லான்ச் ஆயிருச்சு, அவுட்புட்டும் கிடச்சிருச்சு. அவுட்புட் என்ன வந்திருக்கு பார்த்தீங்களா? கூகுள்னு பிரிண்ட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் இந்த ப்ரௌசரோட டேப் சொன்னோம் இல்லையா, இந்த டேப் என்ன அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்கு? கூகுள் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்கு. இந்த டேப்பில் என்ன நேம் இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு நான் இமேஜஸை கிளிக் பண்ணுறேன். இது ஒரு யூஆர்எல் கரெக்டாக. இந்த அப்ளிகேஷன் யூஆர்எல்ல வந்து நம்ம லான்ச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த யூஆர்எல் லான்ச் பண்ண இந்த அப்ளிகேஷனோட டேப் வந்து கூகுள் இமேஜஸ். ஸோ இது கூகுள் இமேஜஸ்னு பிரிண்ட் பண்ணதான்னு பார்ப்போம். இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிக்கிறேன். google.comன்றது ஒரு ஹோம் பேஜ் யூஆர்எல். நான் என்ன பண்ணுறேன், இமேஜஸோட யூஆர்எல் போகிறேன். google.com/image லான்ச் பண்ணுற யூஆர்எல். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் ஆகும், இந்த யூஆர்எல் லான்ச் ஆகும். இப்போ கரண்ட்டாக டிரைவர் டாட் கெட் டைட்டில் என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம கூகுள் இமேஜஸில் இருக்கும். அண்ட் இந்த டேப் நேம் பார்த்தீங்களா, டைட்டில் நேம் கூகுள் இமேஜஸ்னு இருக்குது. நமக்கு இங்கே அவுட்புட்டில் பிரிண்டாக இருக்கிறதும் கூகுள் இமேஜஸ். ஓகே, இந்த டிரைவர் டாட் கெட் டைட்டில் நம்ம சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரிங்கில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸ்ட்ரிங் ஆக்சுவல் வேல்யூ ஆக்சுவல் டைட்டில் ஈக்குவல் டு டிரைவர் டாட் கெட் டைட்டில். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய மெத்தட் என்னன்னா டிரைவர் டாட் கெட் கரண்ட் யூஆர்எல். கெட் கரண்ட் யூஆர்எல். This method is used to return the current URL, ஓகேவா, of the web page. For example, நான் இந்த கூகுள் இமேஜ் அப்ளிகேஷனை லான்ச் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ எனக்கு என்னன்னா இதே யூஆர்எல் தான் ஆன் டாப்பில் இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், டிரைவர் டாட் கரண்ட் யூஆர்எல்ன்ற மெத்தடை கால் பண்ணுறேன். இதையுமே நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போடலாம். system டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். ரைட் கிளிக் பண்ணுறேன், ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, கூகுள் இமேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா, அவுட்புட்டும் நமக்கு கிடச்சிருச்சு. பார்த்தீங்களா,
இந்த அப்ளிகேஷனில் என்ன யூஆர்எல் இருக்குது, google.com/imggh சம்திங் இருக்குல்ல, அதை தான் நம்ம இங்கேயும் அவுட்புட்டில் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆட்டோமேஷன் மூலமாக வெவ்வேறு பேஜை சர்ச் பண்ணி லிங்க் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த பேஜுக்கு நேவிகேட் ஆகிருக்கும் சிஸ்டம். எனக்கு கரண்ட்டாக இந்த பேஜோட யூஆர்எல் வெரிஃபை பண்ணணும்னா அப்போது கெட் கரண்ட் யூஆர்எல்னு கொடுத்தோம்னா இந்த பேஜுக்கு போயிட்டு நேவிகேட் பண்ணிவிட்டு கோடு மூலமாக கெட் கரண்ட் யூஆர்எல் கொடுத்தோம்னா எனக்கு இந்த யூஆர்எல் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ கெட் கரண்ட் யூஆர்எல்ன்றது என்ன தெரியுதுல, நம்ம பாஸ் பண்ணுற யூஆர்எல் கிடையாது, அது வேற. நம்ம ஸ்கிரிப்ட் மூலமாக ஆட்டோமேஷன் மூலமாக சம் பேஜஸ்க்கு நேவிகேட் ஆகிட்டோம், அந்த பேஜோட யூஆர்எல் வேணும்னா அப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததான் இன்னொரு மெத்தட் இருக்கு, அதுதான் டிரைவர் டாட் கெட் பேஜ் சோர்ஸ். ஓகேவா, இதுவுமே கெட் மெத்தட் தான். அப்போ இதுவுமே ஒரு ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணுது. நான் இதை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போடுறேன், டிரைவர் டாட் கெட் பேஜ் சோர்ஸ். இப்போ இந்த மெத்தடை நான் கால் பண்ணுறேன், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ப்ரௌசர் லான்ச் ஆயிடுச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேஜோட என்டையர் ஸ்கிரிப்ட் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இந்த பேஜ் சோர்ஸ்ன்றது அந்த வெப் பேஜோட ப்ரோக்ராம், அதாவது அந்த வெப் பேஜை பில்ட் பண்ணுறதுக்கான சோர்ஸ் கோட், ஃபங்க்ஷன்ஸ் கோடை அது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, அதோட ஸ்கிரிப்டை அது ரிட்டர்ன் பண்ணுது. இதை ப்ரைமரியாக நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, அதனால் இந்த மெத்தட் நீங்கள் பெருசாக ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, தெரிஞ்சுக்கிறது நல்லது. லாஸ்ட்டாக 2 மெத்தட்ஸ் இருக்குது, அதுதான் டிரைவர் டாட் குவிட், டிரைவர் டாட் க்ளோஸ். டிரைவர் டாட் குவிட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ டிரைவர் டாட் குவிட் என்ன பண்ணோம்னா இந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணாத போது, நம்ம ப்ரௌசரை லான்ச் பண்ணோம், அப்ளிகேஷன் யூஆரில் போட்டு நேவிகேட் பண்ணிட்டோம், அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டோம், அதுக்கப்புறம் அந்த டைட்டில் ரீட் பண்ணோம், எல்லாம் ஓகே. இப்போ ப்ரௌசரை நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ டிரைவர் டாட் குவிட் கொடுக்குறேன். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு, லான்ச் ஆயிடுச்சு, ப்ரௌசர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போது டிரைவர் டாட் க்ளோஸ் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, ஆக்சுவலாக டிரைவர் டாட் க்ளோஸும் ப்ரௌசர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த லைன் ரன் ஆகுது, ப்ரௌசர் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, குவிட்டும் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணுது, க்ளோஸ் மெத்தடும் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணுது. அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே, குவிட்க்கும் க்ளோஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, க்ளோஸ் த கரண்ட் டிரைவர், அதாவது கரண்ட் விண்டோவை மட்டும்தான் க்ளோஸ் பண்ணோம். ஓகேவா, ஆனால் தெர் ஆர் சினாரியோஸ் வேர் நம்மளால் நிறைய டேப் ஓப்பன் பண்ணி இல்லை ஆட்டோமேட்டிக்காக கூட ஒரு லிங்கை கிளிக் பண்ணால் இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும், அப்போ அது இன்னொரு விண்டோவாக கருதப்படும். கரெக்டாக, இந்த மாதிரி மல்டிபிள் விண்டோஸ் ஆட்டோமேஷனில் ரன் ஆகும். அப்படி இருக்கும்போது எனக்கு எல்லா விண்டோவையும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிரைவர் டாட் குவிட்டை யூஸ் பண்ணணும். ஓகேவா, இல்லை நான் மல்டிபிள் விண்டோஸ் ஓப்பன் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணால் கூட எனக்கு கரண்ட்டாக எந்த விண்டோவில் இப்போ நான் ரன் ஆகிட்டு இருக்கணும் அந்த விண்டோ மட்டும் க்ளோஸ் பண்ணால் போதும்னா டிரைவர் டாட் க்ளோஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பேசிக்காக ஒரு ப்ரௌசரை ஹேண்டில் பண்ணுற மெத்தட்ஸ். இதை தவிர்த்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.